ஃபமன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமன். சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் கேட்குறாங்க, இன்னைக்கு யாரும் நோன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. கால அபூபக்கர் அன. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன் யா ரசூலல்லாஹ் தான். அடுத்து நபி அவர்கள் கேள்வி கேட்டாங்க, ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜனாஸத்தன். இன்னைக்கு யாரு ஜனாசாவில் கலந்து கொண்டாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஜனாசாவில் கலந்து கொண்டேன். அடுத்து நபி அவர்கள் கேட்டாங்க, ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன். இன்னைக்கு யாரை ஏழைக்கு உணவளித்தீர்கள் என்பதாக கேட்டாங்க. அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் ஏழைக்கு உணவளித்தேன் என்பதாக சொன்னாங்க. அடுத்து நபி அவர்கள் கேட்டாங்க, ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீதன். இன்னைக்கு யாரு நோயாளியை போய் சந்திச்சா அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கேட்டாங்க. அதுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் சந்திச்சேன் யா ரசூலல்லாஹ் என்பதா. இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மா இஜ்தமஅன ஃபிம்ரிஇன் இல்லா தஹலல் ஜன்னah. ஒரே நாள்ல இந்த 4 அமல்களையும் யாரு செய்வார்களோ அவர்கள் கண்டிப்பாக சுவனம் செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவனம் செல்வார்கள் என்பதாகவும் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அமலாக இருந்தாலும் விடாமல் செய்யக்கூடியவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. நபி அவர்கள் 4 அமலை சொன்னாங்க. 4 அமலுக்குமே கையை தூக்குனவங்க, 4 அமலையுமே நான் செஞ்சேன் என்பதாக சொன்னவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தார்கள். இந்த அளவிற்கு அமல்கள்ல ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். நபியினுடைய நாவினால் பல முறை சுவர்க்கத்திற்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள்.